ஹலோ காய்ஸ் அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு காரைக்கால் பையன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிறதுனா டே 1 விநாயகர் சதுர்த்தி. ஸோ பெருசாக வீடியோ நடக்கல, ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன். 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோன்னே. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து பூஜை பண்ணாங்க. ஸோ பிள்ளையார் எடுத்து வச்சு, பிள்ளையார் ஸ்டேஜ் போட்டு எடுத்து வச்சு பீப்புள்ஸ்லாம் வந்து அசம்பிள் ஆன உடனே ஒரு அழகான பூஜை நடந்ததுக்கப்புறம் அழகாக எல்லாேருக்கும் கொழுக்கட்டை, கொஞ்சம் ஸ்வீட்ஸ், அப்புறம் மோர் பந்தல் அதெல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் டே 2 நான் அந்த பக்கமே போகல. ஸோ டே 3 என்ன ஆச்சுன்னா, ஸோ மார்னிங் விநாயகரை வந்து வண்டியில் ஏற்றுறதுக்கு வந்து விநாயகர் இந்த வாட்டி ஏன்னா ரொம்ப ஹெவியாக செஞ்சுட்டாங்க. ஸோ போன வாட்டியே வெயிட் அதிகமாக இருந்துச்சு, பட் இந்த வாட்டி அதோட வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டிக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தூக்கி வச்சோம். ஆனால் இந்த வாட்டி எங்கள் யாராலையும் தூக்க முடியல. ஸோ அதுக்கு தனியாக க்ரேனே வந்துச்சு. க்ரேன் வந்து தூக்கி வச்சு அதுக்கப்புறம் அதுவும் இழுத்துட்டு போனாங்க. பட் போன வாட்டி வந்து டாட்டா ஏசியில் வச்சு கொண்டு போனாங்க. இந்த வாட்டி என்னென்னா டோட்டல் ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் எங்கள் ஏரியாவுக்குள்ளே மட்டும் தான் இந்த வாட்டி இருக்குன்னு. போன வாட்டி பொதுவாக வந்து கொஞ்சம் மெயின் ரோட் நல்லா ரீச் ஆகும், பட் இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் எங்கள் ஏரியாவுக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பிள்ளையார கடைக்கு பீச்சுக்கு கொண்டு போயாச்சு. ஸோ அந்த எங்கள் ஏரியாவுக்குள்ளே எந்த வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் ஆஃப் டேயில் வந்து தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் புத்தகத்துக்கு எந்த வீடியோ எடுக்கலை, நான் ஜஸ்ட்டு கூட தான் போனேன். பட் ஏரியா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பசங்களோட டான்ஸ் எல்லாம் அதில் வீடியோ எடுத்து போனோம். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நல்லா பார்த்து பண்ணுங்கள், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பசங்க ஜாலியாக செம்மையாக ஆடி இருப்பாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆடி இருப்பாங்க. வழக்கத்துக்கு மேலே ரொம்ப சீக்கிரமாக இந்த வாட்டி காரைக்கால் மேட்டுக்கு ரீச் ஆகிடுச்சுனாங்க. எங்கள் பிள்ளையார் ரொம்பவே ஏர்லியாக வந்துட்டோம். அது ஃபியூச்சரான பெருசாக ஒன்றும் இந்த வாட்டி எங்கள் ஏரியா மட்டும்தான் சுற்றணும், அதனால் ரொம்ப சீக்கிரமாக என்ட்ரி ஆகிடுச்சு. காய்ஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பார்ட், ஒரு 9 minutes வீடியோ வந்து
லைவ் போட்டிருக்கேன். அது என்னென்னா காரைக்கால் மேடில் அந்த பிள்ளையார் கரைக்கிற இடத்துக்கு வர அந்த என்ட்ரன்ஸை மட்டும் லைவ் போட்டேன். ஸோ அந்த லைவில் என்னென்னா அந்த தப்படிக்கிறவங்க இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு ஸோ அந்த பிள்ளையார் என்ட்ராகிறத டோட்டலாக உள்ளே என்ட்ராகிறத ஃபுல் லைவ் போட்டோம். 9 minutes போட்டேன். ஸோ இது கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட் வந்து ரெக்கார்டிங் என்கிட்ட இல்லை. நான் இது தெரியாதவங்க யூடியூப் லைவில் போட்டு விட்டேன், எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில். ஸோ அதனால தான் அது வந்து இந்த வீடியோவில் கனெக்ட் ஆகணும். பட் அது இல்லை. பட் இது அது பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்த ஒரே பிரச்சனை என்னென்னா பிள்ளையாரை எப்படி இறக்குறது அப்படின்றது தான். ஸோ ஹெவியான வெயிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க எப்படிலாம் தூக்கலாம், சரி கட்டையை சப்போர்ட் பண்ணி தூக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசி ஒரு பிளானை போட்டு தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி வைக்கிற சமயத்தில் கூட ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. ஸோ அந்த தூக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டு ஒரு 2 கட்டமே வச்சாங்க. அந்த 2 கட்டையில் ஒரு கட்டை இறக்கும்போது கட்டை உடஞ்சிருச்சு. ஏன்னா பிள்ளையார் ரொம்ப ஹெவி லோடுங்க. ஸோ ஏன்னா அதையும் நம்ம நினச்சி ஆகணும். என்னாச்சு என்ன பிள்ளையார் பயங்கர வேட்டா சுத்தமாக காலியா அடி விழுந்து எதுக்கு புதஞ்சிட்டது. ஆர்டர் பண்ணும்போது கேட்டு வாங்க, நல்லா வெயிட்டாக முதுக்க முடியாது. வாங்கின வெளியே ஆர்டர் சொல்லி வாங்கினா மாமா டிஆர் அடுத்த லெவலு. ஆனால் ஒரு வழியாக இறக்கி கொண்டு வந்து வச்சு பூஜை பொருள் ஐயரை தேடினா ஐயரை காணோம். ஐயரை வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பீச்சில் சும்மாவே உட்காண்ட்ருந்தோம். பிள்ளையாரும் பாவம் ஷோகேஸுமே உட்காண்ட்ருந்தார். எப்படா என்னை கரைப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த லெவலுக்கு எங்களுக்கே போச்சு. ஆனால் அந்த இடத்துல நடந்த நல்ல விஷயம் என்னென்னா எங்கள் ஏரியா பிள்ளையார் பக்கத்துலேருந்து எல்லோரும் விதவிதமாக செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, எங்களை தவிர. வரவங்க போகிறவங்களாம் எல்லோரும் ஃபஸ்ட்டு அந்த அதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் அந்த எங்கள் பிள்ளையார் தான். ஸோ வரவங்க எல்லாருமே அது எங்கள் பிள்ளையார்கிட்டேருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு தான் கொடுத்து வைக்கல பிள்ளையார் சீக்கிரம் கிடைக்க, அவங்களுக்காக செல்ஃபி எடுக்க யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்களும் உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆஃப்டர் ஒரு 1 hour கழித்து ஐயர் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பிள்ளையார் தூக்கிட்டு போட்டில் ஏற்றிட்டு போன காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. வெயிட் அதிகண்ணா.
பரவாயில்ல. அந்த போன வாட்டி வந்து பிள்ளையார் போட்டில் அழகாக ஏற்றுறது கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா வெயிட் அதிகம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் அட் த சேம் டைம் வந்து கரைக்கிறதுக்கு வாட்டி கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி வந்து வெயிட் அதிகம்னால ஈஸியாக உள்ளே போயிடுச்சு தண்ணி உள்ள. போன வாட்டி வந்து மேலே ஏறி ஒருத்தர் மிதிச்சார், தண்ணி உள்ள முக்குனார். ஏன்னா அது போன வாட்டி வெயிட் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு வெயிட் இல்லை. அது போன வாட்டி நாங்கள் வந்து பார்த்தாக்கா அந்த பிள்ளையார் மேலே ஏறி அழுத்துறாங்க பிள்ளையார் தண்ணிக்குள்ளே. பட் இந்த வாட்டி அப்படிலாம் பண்ணல, விட்ட உடனே அப்படியே 2 இதில் முடிஞ்சிட்டார் தானாகவே. ஆனால் இந்த வாட்டி சொல்லி ஆகணுங்க, ரொம்பவே கஷ்டம். விநாயகர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. 2வது ஏன்னா வெயிட் அதிகம். போகிற வீடியோ நீங்களே பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப தள்ளுது. ரொம்ப ஒரு அலைய ஒரு மாதிரி இருந்துச்சு. போட்டு எகிருது கலந்துக்கிட்டு. இருந்தாலும் வந்து அது மட்டும் கடல் மட்டமாகவும் இருக்குது. ரொம்ப ஆழம், அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஆழம் இல்லை, நடந்தே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த வெயிட்டுக்கு அதிகமாக அந்த ஃபைபர் போட் வந்து போகிறதே கஷ்டப்பட்டுச்சு. பிள்ளையாரே ஹீல் ஓடுவார். ஸோ இத்தனை பேர் நிற்கும், அது ஃபைபர் போட் வந்து அந்த இதில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போணுச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், ஏன்னா அது வந்து அங்கே ஆழம் இல்லாத பகுதி அப்படின்றதுனால ஏதோ கொஞ்சம் தூரத்துக்கு ஆழம் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் போட்டு கஷ்டப்பட்டுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு அது ரிஸ்க் எடுத்து போகுதுன்னு பாருங்கள். அந்த எண்டு அந்த தரமட்டத்தை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ன்னு நார்மலாக போக ஆரம்பிச்சிது. அந்த கடைசியில் நம்ம பிள்ளையார் எடுத்துகிட்டு போடுவாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கண்ணுக்கு விசிபிளாக இருக்கும், இப்போ கேமராக்கு அந்தளவுக்கு தெரியாது. கண்ணுக்கு சின்னதாக தெரியும். நல்ல இப்போ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக கடற்கரை பக்கத்தில் இல்லாத மற்ற மாவட்டங்களுக்கு, மாவட்ட மக்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து பிள்ளையாரை வந்து பக்கத்தில் இருக்க குளத்துலேயோ ஏரியிலையோ அந்த மாதிரி இடத்துலலாம் கரைப்பாங்க. ஸோ வந்து பட் அதனால் வந்து அவங்களுக்கு இந்த கடலில் கரைக்கிறத பார்க்குறதுக்கு மேபி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். முக்கியமாக அது இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கும், பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகிறேன். அந்த போது பாருங்கள், எங்களோட பிள்ளையார் எவ்வளோ அழகாக மிதந்து போகிறாரு. போகிறாரா கவுத்தாச்சா. என் ஃபோன் அந்தளவுக்கு ஜூம்லாம் போகல, ரொம்ப அது பழைய மாடல் ஃபோனில். ஆனால் டக்குன்னு கவுந்த உடனே சர்ன்னு முழுகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பொதுவாக அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க புஷ் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி அந்த புஷ் பண்ணதை பார்க்கல, அதான் சடனாக போட்டு வந்து முழுகிட்டாருன்னு நினைக்கிறேன். முழுகிட்டு ஒரு வழியாக வெற்றிகரமாக எங்களோட பிள்ளையார் தண்ணியில் முழுகிட்டார். எங்கள் போட்டுக்கு போனோம், எங்கள் போட்டும் சேஃபாக திரும்பி வந்துடுச்சு. கவுக்க போகிறாங்களா பிள்ளையார? அங்கே தான் கவுப்பாங்க பாரு. கவுக்க போகிறீங்க, அதுக்கு மேலே ஆகாது, சாதா ஃபோன் தான் இது.
போய்டுவார் உள்ள மிதக்கிறாரா குதிச்சு இது பண்ணுவாங்க. ஏய் இவ்வளோ வெயிட் வந்து மிதக்குது பார்த்தியா அது இல்லை அவ்வளோதான் விட்டாங்க அப்படியே விட்டாங்க இது குதிக்கல. அண்ட் இப்படி தான் எங்களோட இந்த வருட பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி நிறைவு பெற்றது. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் மக்களே. அண்ட் இது எதுக்கு போட்டோன்னா ஒரு சின்ன மெமரிக்காக மட்டும்தான். அண்ட் தேங்க்யூ டு ஆல்.